என்ன மக்களே, எல்லாரும் கூலி படம் பார்க்க தயாராயிட்டீங்களா? ஒரு பக்கம் கூலிக்காக போராடிட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் நேத்து நைட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தலைவரோட கூலி படம் ரிலீஸ். நம்ம தலைவரோட படத்துக்கு கூலின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. கூலி படத்தையும் கூலி தொழிலாளர்கள் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி, சரி இப்படி கூலி கூலின்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா கூலின்னா என்ன? கூலிக்கு மீனிங் என்ன தெரியுமா? கூலின்ற வார்த்தை ஒரு கூலம் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு. அப்படின்னா தானியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் தானியம்னா என்னன்னு கேட்காதீங்க, அதாங்க கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி தானிய வகைகளை தான் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்ம ஏதாவது வேலை செஞ்சோம் அப்படின்னா பணம் கொடுக்கிற வகையில, பணம்னா பணம் இல்ல, அதுக்கு பதிலா தானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த தானியங்களை தான் கூலம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பிறந்தது தான் கூலி. சரி, இன்னொரு கூலி அப்படின்னு இருக்கு, சம்பளம் நம்ம வாங்குறோம்ல, அதுக்கு என்ன மீனிங்? சம்பளத்தை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரு போகுது. சம்பளத்தை பிரிக்க சொல்லல, அந்த வார்த்தையை பிரிக்க சொல்றேன். சம்பா பிளஸ் அலம். அலம்னா உப்பு, சம்பான்னா சம்பா நெல்லு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு சம்பா நெல்லும் உப்பும் அந்த காலத்துல தருவாங்களாம். அதனாலதான் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாம இப்போ இங்கிலீஷ்ல சேலரின்னு சொல்றோம், அதுக்கு கூட மீனிங் இருக்கான்னா இருக்கு. ஆக்சுவலா சேலரின்றது ஒரு லத்தீன் வார்த்தை, இருந்தாலுமே அதுக்கும் ஒரு மீனிங்கோட தான் வச்சிருக்காங்க. ரோமானிய சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உப்பு வாங்கிட்டு பணத்தை கொடுத்தாங்களோ இல்ல பணத்தை வாங்கிட்டு உப்பை கொடுத்தாங்களோ, ஏன்னா உப்பு அப்போ ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்திருக்கு, அப்படி கொடுக்கப்பட்டது தான் சேலரியம். ஸோ அதுல இருந்தா காலப்போக்கில் வார வாரம் மாசம் மாசம் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுனால சேலரி அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்படி பிரம்மாண்ட வெற்றியை கொண்டாட போற கூலி படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 1999 ஜூலை 23 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், மாஞ்சோலை தொழிலாளர்கள் படுகொலை அப்படின்னு சொல்லலாம். பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு கூலி உயர்வு கேட்டதுனால அங்கிருந்த ஒட்டுமொத்த கூலி தொழிலாளர்களையுமே காவல்துறை அடிச்சே கொன்னாங்க. அதுவும் தாமிரபரணி ஆத்துல காவல்துறையினர் ஈடுபட்டு அவங்கள ஓட ஓட அடிச்சே கொண்டிருக்காங்க. அங்கிருந்து தண்ணில எகிரி குச்சி எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம், இல்ல தண்ணில நீந்தியாவது எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு அந்த கூலி தொழிலாளர்கள் இருந்தவங்களை அடிச்சே கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வயசு குழந்தை உள்பட 17 பேரை ஊதிய உயர்வு கேட்டதுனால அவங்கள அடிச்சே கொண்டிருக்காங்க. அன்னைக்கு தாமிரபரணி ஆறு ரத்த ஆறாதான் ஓடுச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, 1999 டிஎம்கே ஆட்சி. அந்த டிஎம்கே ஆட்சியில இப்போ கூலி தொழிலாளர்கள் எப்படி வேலை வேணும்னு போராடிட்டு இருக்காங்களோ அவங்களையும் நேத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் மேலேயும் கையும் வச்சிருக்காங்க. இந்த டிஎம்கே ஆட்சி அந்த மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமையில தான் இப்போ இந்த தூய்மை பணியாளர்களையும் வச்சிருக்காங்க. அப்போ கூலி தொழிலாளர்களோட பிரச்சனை அப்போ இருந்தே இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வு கூட கிடைக்கல. இப்பவாச்சும் கொடுப்பாங்களா இந்த கவர்மெண்ட்? பெரிய பெரிய நடிகர்களோட படம் பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகுது, அதே சமயத்துல கூலிக்காக போராடிட்டு இருக்க மக்களும் இருக்காங்க. கூலி படத்தை கொண்டாடுற நீங்க கூலி தொழிலாளர்களோட நலன் மேலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்கும்.